ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போனால் எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணுறாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்டேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. Strength, okay. The Hermit, okay. Queen of Wands, okay. Wheel of Fortune, okay. Nine of Pentacles, okay. Temperance, okay. Two of Pentacles, okay. Four of Cups. Seven of Cups, okay. Six of Cups, okay. Okay, bottom of the deck. Seven of Swords, okay. Thank you, universe. ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பார்த்தீங்கன்னா உங்களை நல்லா சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. சீட் மீன்ஸ் அவங்க உங்களை எப்படி வேணாலும் சீட் பண்ணியிருக்கலாம். அப்படின்னா உங்ககிட்ட நல்லா மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் தருவேன்னு சொல்லிட்டு உங்களை சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். உங்களுக்கு தெரியும். ஸோ ஏதோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை நல்லா சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் இருக்கிற டைமில் சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஓகே, சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஓகே. பட் இந்த கார்டு பார்க்கும்போது தெரியல, சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க, திரும்பி உங்களை நோக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க, பட் உங்கள் மெமரியில் ஸ்டக். உங்களை மறந்துட்டு இல்லை, உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டும் இல்லை. ஓகே, உங்கள் மெமரியில் ஸ்டக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். உங்களை மூவ் ஆன் பண்ண முடியலை. அவங்களால மூவ் ஆன் பண்ண அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் இந்த பர்சன் உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை, உங்கள் மெமரியில் ஸ்டக். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம எஸ்டர்டே நைட் தாட்ஸ் தான் பார்க்குறோம். எஸ்டர்டே நைட் உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சிலருக்கு இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருக்கலாம், ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். அப்படிலாம் சொல்லும்போது முன்ஜென்ம காதல் நம்ம சொல்லுவோம்ல, பல ஜென்மங்களாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு காதல் சொல்லுவோம். ஸோ முன்ஜென்ம காதலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு இருக்குது. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் உங்களை நல்லா சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. உங்களை நல்ல மைண்ட் கேம் கழிச்சிட்டு போயிருக்காங்க. உங்களோட ஃபீலிங்ஸோடய உங்கள் எமோஷன் கூட விளையாடிட்டு போயிருப்பாங்க. அந்த பர்சனுக்கு தெரியும் நீங்கள் அந்த பர்சனை உண்மையாகவே ட்ரூவாக லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் எமோஷனல் நீங்கள் அந்த பர்சனோட கனெக்டட்னு தெரிஞ்சும் அந்த பர்சன் உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூடயும் நல்லா விளையாடிட்டு உங்களை விட்டு மூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு ஓடிருக்காங்க. ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட லைஃப் ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன். ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு, பட் உங்களை மறந்துட்டோம்ல, உங்கள் மெமரியில் ஸ்டக்குன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு டூ ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் டோட்டலி ஸ்டக். அவங்க லைஃப்பில் கொஞ்சம் கூட ஒரு பேலன்ஸாக லைஃப்பில் இல்லை, இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன்ஸ். பேலன்ஸாக இருக்கிறபோது லைஃப் நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இம்பேலன்ஸ் சொல்லும்போது அவங்க லைஃப்பில் என்ன இருந்தாலும் அவங்க லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லில் ஒரு சமாதானம் இல்லை, அவங்க ஹாப்பியாக இல்லை, டோட்டலி ஸ்டக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் உங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் சொல்லும்போது
அந்த பர்சனுக்கு ஒரு நல்ல கெரியர், காசுக்கு ஒரு குறை இல்லாத ஒரு பர்சன், நல்ல கெரியர், நல்ல ஃபினான்ஷியல், எப்பவுமே காசு வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பத்திரம் அந்த பர்சனுக்கு ஆஃபர் வந்துட்டே கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அந்த பர்சன் உங்களை வந்து சீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறு ஒன்றில் அந்த பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகணும், நமக்கு இன்னுமே வந்து இதை விட நல்ல ஆஃபர் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தினால அந்த பர்சன் வந்து உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு சீட் பண்ணிவிட்டு ஓடி இருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்குது. அந்த பர்சன் வந்து ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் தனக்குள்ளே வந்து கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பர்சன் கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே லவ் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த பர்சன் அந்த ஃபீலிங்ஸையும் அந்த லவ்வையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில். ஓகே, சரி, ஓகே, இதுவும் ரிலேஷன்ஷிப் டோட்டலி வந்து எண்டிங் ஆகிடுச்சு. இதில் ஒரு சிலருக்கு செப்பரேஷனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிரேக்கப் சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகி போன பிறகு நீங்கள் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெவியாக எஃபர்ட் போட்டிருக்கலாம், ட்ரூவாக இருந்திருக்கலாம், அந்த பர்சனு கூட ஒரு நல்ல லைஃப் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உண்மை இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சனை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். அந்த பர்சன் உங்ககிட்ட எவ்வளோ கோவப்பட்ட பிறகு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம். அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர டைமில் கூட நீங்கள் வந்து இந்த பர்சன் எனக்கு வேணும், இந்த பர்சன் என்னோட லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் சொல்லிவிட்டு அந்த பர்சனை வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப் லாங் கொண்டு போகணும், இவங்க கூட ஒரு ஹாப்பி, இவங்க கூட ஒரு சந்தோஷமாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், இவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர் வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அந்த பர்சனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் அந்த பர்சன் உங்கள் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் உங்ககிட்ட ஹைட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுல்ல. ஸோ எதுக்கு நமக்கு டக்குன்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுனால இந்த ரிலேஷன்ஷிப்பு காட்டில நமக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் பெட்டராக கிடைக்கும், இவங்க இல்லாட்டில் நமக்கு இன்னொருத்தவங்க வந்து நல்ல இதாக வருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அந்த பர்சன் உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் டோட்டலி ஸ்டக்குன்னு சொன்னேன். நமக்கு 4 of Cups வந்துருக்குது, டோட்டலி ஸ்டக். அந்த ஆக்சுவலி அந்த பர்சனோட லைஃப்பில் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷன், இம்பேலன்ஸில் அவங்க ஒரு இம்பேலன்ஸில் போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் எந்த ஒரு ஆஃபரும் வாங்குறதுக்கு ரெடி இல்லை அப்படின்னா நீங்களாக ஆக்சுவலாக அந்த பர்சனுக்கு பத்திரம் ஆஃபர் வந்துட்டு அதுக்கு அதை வாங்குறதுக்கு ரெடி இல்லை. ஒரு மேரேஜ் லைஃப் அந்த பர்சன் வந்து ஒரு மேரேஜ் லைஃப் அக்செப்ட் பண்ணுறதுக்கும் அவங்க ரெடி இல்லை. நீங்களாக ஒரு ஆஃபர் கொடுத்தா கூட அதை வாங்குறதுக்கும் ரெடி இல்லை. ஏன்னா அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் அவங்களை வந்து ஈஸியாக இக்னோர் பண்ணிட்டு இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. அந்த பர்சன் கூட நம்ம எமோஷ்னலி கனெக்டட், நம்ம லைஃப்பில் என்ன இருந்தாலுமே நமக்கு ஒரு பீஸ், நமக்கு ஒரு ஹாப்பி வந்து உங்கள் கூட மட்டும்தான் வந்து ஒரு ஹாப்பி வந்து ஒரு பீஸ் கிடைக்குது சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. ஸோ அந்த பர்சன் டோட்டலி ஸ்டக். ஓகே, எந்த ஒரு ஆஃபரும் வாங்குறது கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரெடி அல்ல. சரி, ஓகே, ஒரு டைமில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எஃபர்ட் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பர்சன் ஆக்சுவலி நான் சொன்னேன், இந்த பர்சன் நிறைய விஷயங்கள் ஹைட் பண்ணி வைக்கிறாங்க, ஃபீலிங்ஸை எமோஷனையும் கூட ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்லி. ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட் நீங்கள் போட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹை ஆக்கியிருப்பீங்க. ஹை மீன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை பார்த்துருப்பீங்க, உங்கள் கெரியரை பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்ம இனி இப்படியே இருந்தால் சரியாகாது, நமக்கும் லைஃப் இருக்குது, நமக்கும் ஃபேமிலி இருக்குது, ஸோ நம்ம லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகணும், இந்த பர்சன் பின்னாடியே போயிட்டு இருந்தால் நம்ம லைஃப் டேமேஜ் ஆகி போயிடும் சொல்லிட்டு சரி ஓகே அந்த பர்சனை மைண்ட் பண்ணாமல் நீங்கள் உங்களை செல்ஃப் லவ் பண்ணிட்டு உங்கள் கெரியரை உங்கள் ஃபினான்ஷியலை பார்த்துட்டு யூனிவர்ஸ் கூட அட்டாச்மெண்ட் ஆகி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக போயிட்டுருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இது இந்த பர்சனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் ஆகுது. உங்களோட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறது அந்த பர்சனுக்கு வந்து என்ன பண்ண தாங்க முடியலன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க எதிர்பார்க்கல. நீங்கள் ஆக்சுவலாக அந்த பர்சனோட திங்கிங் என்னென்னா இவங்க நம்ம கூட எமோஷ்னலி கனெக்டட், இவங்க நமக்கு அடிக்டட். ஸோ அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே அவங்க ஒரு தாட் வச்சுருப்பாங்களா.
ஸோ இவங்க வந்து ரொம்ப உண்மையான பர்சன், ஒரு ட்ரூவான பர்சன். ஸோ இவங்க நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. நம்ம சீட் பண்ணிட்டு போனால் கூட இவங்க நமக்கு எப்போவுமே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லவங்க. நம்ம எப்போ போனாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இவங்களும் நம்மளே எமோஷனலி கனெக்டட். இவங்க நமக்கு எப்போவுமே அவைலபிள் சொல்லிட்டு இந்த பர்சன் அவங்க மைண்டுக்குள்ளே சில விஷயங்களை பதிச்சு வச்சுருப்பாங்க. ஓகேவா? பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. அந்த பர்சனால் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த பர்சன் ஹெவியாக ஃபீல் பண்ணாங்க கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஆக்சுவலி இந்த பர்சன் ஒரு லாயலான ஒரு பர்சன், ஒரு உண்மையான ஒரு பர்சன் தான். ஓகேவா? ஒரு ட்ரூவான பர்சன், நல்ல பர்சன் தான். பட் அந்த ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களோட ஒர்த்து புரியாமல் இருக்கலாம், வேல்யூ புரியாமல் இருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு உங்கள் வேல்யூ புரியுது, உங்களோட ஒர்த்து புரியுது. நீங்கள் உங்கள் கூட ஹெவிலி அட்ராக்டட், நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக தெரியுறீங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் நமக்கு லைஃப்பில் வேணும்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு அட்ராக்ஷன், ஹெவி அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் உங்களை ரொம்ப ஹெவியாக மிஸ் பண்ணாங்க. 24/7 உங்களை திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்த ஸ்நேகம், நீங்கள் நடந்துக்கிட்ட விதம், ஒரு ட்ரூ லவ், நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணது, இது எல்லாம் அந்த பர்சன் திங்க் பண்ணி 24/7 உங்களோட திங்கிங்லேயே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க கூட சொல்லிக்கலாம். ஸோ மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் நடக்காதா, ஒரு என்ன சொல்லுது, ஒரு மறுபடியும் சேர மாட்டோமா, மறுபடியும் நீங்கள் வர மாட்டீங்களா சொல்லிட்டு. ஸோ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்காக உங்களுக்காக எதையும் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட் நமக்கு எனர்ஜி வைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த கனெக்ஷனை வந்து கொண்டு போகிறதுக்கு பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அந்த பர்சனாகவும் இருக்கட்டும், நீங்களாகவும் இருக்கட்டும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், ஆல்ரெடி சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் ஒரு ஃபாஸ்ட் முடிஞ்ச ஜென்ம காதல் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எனர்ஜி வந்து எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த கனெக்ஷனுக்கு வந்து ஒரு ஏன் சொல்கிறது, இந்த கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்மூத்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோ பார்க்குறவங்க உங்கள் எனர்ஜி வந்து கொஞ்சம் ஹையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உங்களை கேர் பண்ணிக்கிறீங்க, உங்கள் லைஃப், உங்கள் கெரியரை கேர் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நீங்கள் கடந்து போய்க்குவோங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிறதுக்கு பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு நெகட்டிவ் தாட்டில் இருக்கிறாங்க, ஒரு இலூஷனில் இருக்காங்க. ஹெர்மிட்டோட எனர்ஜி நமக்கு வந்துருக்குது. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிறதுக்கு எனர்ஜி ஹையில் இருக்கணும். ஸோ உங்களோட எனர்ஜி ஓகே, நீங்கள் ஓரளவுக்கு நெகட்டிவிட்டியில் இருந்துட்டு பாசிட்டிவிட்டி வந்திருப்பீங்க. லைஃப்பில் நிறைய லெசன்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த பர்சன் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தந்துருக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் தந்த பிறகும் நீங்கள் உடஞ்சி போகாமல் நிறைய லெசன்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு, ஸோ நெகட்டிவிட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன்ஸ் பண்ணியோ இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் பாசிட்டிவிட்டியாக மாறிட்டீங்க. பட் இந்த பர்சனோட வந்து பாசிட்டிவிட்டியில் அவங்க இல்லை, அவங்க டோட்லி ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்காங்க. ஏன்னா நமக்கு ஹெர்மிட்டோட இது வந்திருக்கு. அந்த பர்சன் அவங்க இன்னருக்குள்ள, அவங்க உள்ளுக்குள்ள அவங்க வந்து ஒரு திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. நமக்கு என்ன விஷயம் லைஃப்பில் வேணும், நமக்கு எது இம்பார்ட்டன்ட், என்ன விஷயம் நமக்கு இருந்தால் ஹாப்பியாக நம்மளால் வந்து கொண்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு திங்கிங், அந்த ஒரு விஷயத்துலேயே அவங்க திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க திங்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? பட் நமக்கு இந்த கார்டு வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ். ஆக்சுவலாக நமக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா வீல் ஆஃப் ஃபோர்ச்சூன் வந்திருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் வரும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஹெர்மிட்டோட எனர்ஜியில் இருந்தாலும், லோ வைப்ரேஷனில் இருந்தாலும், நெகட்டிவ் தாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவரா, ஆக்சுவலாக உங்களோட எனர்ஜி ஹை தான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த சுச்சுவேஷனில் அந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் 2-3 கார்டு கூட நம்ம வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். Ace of Pentacles, super. Knight of Cups, okay. Ten of Wands, okay. Ace of Wands, okay. King of Pentacles, okay. Okay, bottom of the deck.
8 of Swords. Okay, தேங்க்யூ யூனிவர்ஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து டோட்லி ஸ்டக். ஓகே, டோட்லி ஸ்டக்குன்னு சொன்னேன் உங்ககிட்ட. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து திங்க் பண்ணுறாங்க, திங்க் பண்ணாமல் ஒன்றும் இல்லை. உங்களோட நைட் ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட திங்கிங் வர டைமில் அந்த பர்சனுக்கு இப்போ நைட்டெல்லாம் சம்டைம் வந்து உங்கள் திங்கிங் வர டைமில் அந்த பர்சன் உங்ககிட்ட ஓடி வரணும், உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரணும், உங்களுக்கு ஒரு பழையபடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே பண்ணி கொண்டு போகணும். அந்த பர்சன் நைட் அந்த திங்க் பண்ண டைமில் உங்ககிட்ட ஓடி வரணும்னு நினைக்கிறாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்ககிட்ட ஓடி வந்து ஒரு ஆஃபரை கொடுத்தாலும் அடுத்த அந்த வேகத்தில் ஓடி போவாங்க. ஏன்னா அந்த ஆல்ரெடி நான் அந்த சொல்லிட்டேன், இந்த பர்சன் டோட்லி ஹெர்மிட் ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்காங்க. அவங்க டோட்லி ஒரு பாசிட்டிவிட்டியில் வர டைமில் தான் நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. பட் இந்த பர்சன் ஆல்ரெடி ஒரு ஹெர்மிட் மோல் இருக்காங்க. உள்ளுக்குள்ளே அவங்க தனக்கு என்ன வேணும், தனக்கு எந்த விஷயம் லைஃப்பில் வேணும், நம்ம எந்த விஷயம் நமக்கு கிடைச்சா ஹாப்பியாக இருப்போம். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது நமக்கு ஒரு ரியலைசேஷன் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த பர்சனோட எனர்ஜி கரண்ட் சுச்சுவேஷனில் நெகட்டிவிட்டியாக இருக்குது, பாசிட்டிவிட்டியில் இல்லை. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்ககிட்ட வந்தால் கூட வந்த வேகத்தில் ஓடவும் செய்வாங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறது, அவங்க எப்போ அவங்களோட எனர்ஜி பாசிட்டிவிட்டிவாக மாற்றுறாங்களோ அப்போ தான் அவங்க லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனோட லைஃப் ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டியாக மாற டைமில் தான் அவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க பேலன்ஸாக இருக்கிற டைமில் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒரு ஸ்டெபிலிட்டி அவங்க தந்தால் அது ஜுனிவாக இருக்கும், உண்மையாக இருக்கும். இல்லைங்க அவங்க வருவாங்க, உங்களோட திங்கிங் வர டைமில் வருவாங்க, வந்த வீட்டில் ஓடவும் செய்வாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிங் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்துருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் வந்துருக்குது. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ் சொல்லும்போது அவங்க ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோத் உண்டாகும், ஒரு யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்ஸிங் கிடைக்கும், மறுபடியும் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக தருவாங்க. அந்த பர்சனோட திங்கிங் நம்ம போய் ஒரு ஆஃபரை கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணால் என்ன, ஸோ அந்த ஒரு திங்கிங்கில் இந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. பட் நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்க ஒரு பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனில் ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்காங்க, ஒரு ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன். ஓகேவா? ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சன் வந்து டோட்லி ஸ்டாக் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு கண்ணை கெட்டி நிற்கிற அவஸ்தை. ஓகேவா? அவங்க ஆக்சுவலாக நான் சொன்னேன் ஹெர்மிட் மோடில் இருக்காங்க. அவங்க கண்ணை கெட்டி நிற்கிற அவஸ்தைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வேணும், லைஃப்பில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டோட்லி ஸ்டாக். ஓகே, பட் நமக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்துருக்குது. உங்களுக்கு ஃபேவரபுளாக இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் உங்களுக்கு ஃபேவரபுளாக ஒரு டைம் வர டைமில் அந்த பர்சன் ஒரு ஆஃபரும் கொண்டு உங்ககிட்ட வருவாங்க. ஏஸ் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் வந்துருக்குது. ஓகேவா? ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணாங்க, 24/7 உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப லாயலான ஒரு பர்சன். இது வரைக்கும் உங்களை சீட் பண்ணிட்டு போயிருந்தாலுமே இனி வர டைமில் உங்ககிட்ட ட்ரூவாக இருப்பாங்க. எனக்கு அந்த சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு ரிலேஷன் வருது, சோல் டு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷ்னலி உங்க கூட மட்டும் அந்த பர்சன் கனெக்டட். ஸோ இனி வரக்கூடிய டைமில் அவங்க உங்ககிட்ட உண்மையாக இருப்பாங்க, ட்ரூவாக இருப்பாங்க. அந்த பர்சனை நம்ம நம்பலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.